படைக்கு போய் போருக்கு போயிருக்கக்கூடிய என்னுடைய மகன் புறம் முதுகிட்டு முதுகுல காயம் தாங்கி இறந்து போயிருந்தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது என்னுடைய மகனாக அவன் இருக்க முடியாது. அவனுக்கு என்னுடைய மார்பிலிருந்து நான் பால் கொடுத்துருக்க கூட முடியாது. அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு பேசக்கூடிய தாய்மார் இருந்ததாக படிக்கிறோம். இதெல்லாம் அன்றாடம் நிகழக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. ஆனா பெண்ணுடைய வீரம் அப்படிங்கிறது படைக்கு ஆணை அனுப்புறதுலையோ இல்ல ஒரு புலிய முறத்தால அடிச்சு விரட்டுறதுலையோ அதுல அல்ல. என்ன அப்படின்னா கரகம் அப்படின்னு தலையில கரகாட்டம் வச்சு ஆடும்பொழுது கூட அவர் அதுதான் சொன்னாரு. இது மிகப்பெரிய தியானம், மிக மிக பெரிய தியானம். பெண்களால் செய்யக்கூடிய மிக அழகான தியானம் அது. ஆண்கள் ஒரு துறவரம் மேற்கொண்டு ஒரு காட்டுக்கு போய் வனத்துல உட்காந்து அவங்க எல்லாம் தவம் செய்யலாம். ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில இல்லற துறவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய ஆசைகளையும் பாசங்களையும் தன்னுடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் ஒரு பெண்ணுக்கு உண்டு. அதற்கு வீரம் தேவை அப்படின்னாரு.